தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 22வது நாளில் கூட கர்த்தாவே எங்களோடு நீர் இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரமனின் பாதத்தில் அப்பா, அந்த தொடர் ஜெபத்தில் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் ஆராதிக்க அப்பா, உம்மையே நாங்கள் துதிக்க நீர் பாராட்டி இருக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் பேஸ், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நம்ம எல்லாம் சொல்லுவோம். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பேன் இயேசுவை. எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அப்பாவை ஆராதிக்க போறேன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுடைய பிரசன்னத்தில் இணைந்து ஹல்லேலூயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை டாடி. துதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு வேளை குறைவே இல்லை. துதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் 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 உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்பா. இந்த 22வது நாளில் கூட அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் ஒரு மிதமாக கூட்டி சேர்க்கிற தயவுக்காக இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டத்திற்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா கண்ணீருக்கும் தேவன் ஒரு பெரிய பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் ஒரு பெரிதான மாற்றத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஓ ரபரஷதரா ஆராதிப்பேன். என் கூட சேர்ந்து சொல்லாமா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. என்ன வந்தாலும், எது நடந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன். ஓ
உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே 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 துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில, துதிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில சூழ்நிலையை கண்டு நம்ம எவ்வளோ காரியத்தில் நம்ம இழந்து போயிருக்கலாம், எல்லாம் விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம் கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்துவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஏறுகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? Oh, Jesus. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்தமாக நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஏறுகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க, ஓ ஏறுகின்ற விடுவிக்க நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் விடுவிக்க வல்லவரே. நல்ல கரங்களை தரலாமா? நல்லவர் விடுவிக்க, ஓ ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். அவரை மாத்திர நம்பி போற நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே இல்லை. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நம்மை, ஓ கலங்காமல், ஓ கரம் பற்றி நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க, ஓ நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர். நல்ல
கரங்களை தட்டலாமா? உற்சாகமாக கரங்களை தட்டி சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வா, தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே. ஓ சத்துருவின் கோட்டைகளை தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவா. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன், ஆராதிக்கும் தேவன் ஏமன் விடுவிக்க. ஓ நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்ல. எரிகின்ற அக்கினிக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜா. ஓ நல்ல கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன். ஓ விடுவிக்க. கடைசியாக நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா? விடுவிக்க வல்லவரே, ராஜாவுக்கும் விடுவிக்க. உற்சாகமா நாம் ஆராதிக்கும் தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பாக நிறுத்தினாலும் அவர்கள் சொன்னார்கள், ஓ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்கு முன்பாக எரிகிற அக்கினி இருக்கலாம், எங்களுக்கு முன்பாக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாரும் உலகமே எதிர்த்து நிற்கலாம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை காப்பாற்ற வருகிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வருகிறார். எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், எங்களுக்காக பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர், எங்களுக்காக சாபத்திலிருந்து மீட்டெடுத்தவர் இன்றைக்கும் 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 எங்களோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன். ஓ ஷதரபரா ஏமே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். என்று சேர்ந்து நாம் சத்தானை தேசத்தை சுகந்தரி. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு, நம் இயேசு. உங்க வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாக, அப்பா உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரே ஒரு விடுதலை, எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்க மாத்திரம்தான் சொல்றோங்க.
தேவன் ஒரு பெரிய விடுதலைய, ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து, எஸ் டாடி எங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவர் எங்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி, நல்லவர் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் சேர்ந்து நாம் துதிப்போம். சொல்லுங்க, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு கம்பீரத்தோடு, ஒரு ஆனந்தத்தோடு, ஒரு முழு பலத்தோடு அவரை நோக்கி பார்த்தவர்களாக, எஸ் டாடி யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகழி, எல்லா சந்தோஷத்தோடு கருத்தோடு துதித்திடுவேன்னு சொல்லி, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. எல்லா வாயில ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்தி. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், அவருடைய நாமம் மாத்திரம்தான். தாவீது சொல்லுகிறான் அல்லவா, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ வென்றால் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் விழுந்து முறிந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தேவனுடைய ஜனமே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஜனமே, ஓ ராஷாதரபரா, அவர்களுடைய நாமத்தையே உறுதியாய் பற்றி இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல. ஆமென். ஓ ரபரஷதரா, ஆமென். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் கலக்கமே அடைவதில்லைப்பா, நாங்கள் கலக்கமே அடைவதில்லை. எந்த காரியம் வந்தாலும் கலக்கமே இல்லை, கவலையே இல்லை. நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எஸ் டாடி, இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. உங்க வாழ்க்கையில யெகோவா ஈரே உங்கள் கூட இருக்கும் பொழுது, அவன் விசுவாசமாய் ஆபிரகாம் சொல்லுகிறான், அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒரே ஒரு நம்பிக்கையோட போகணும், ஒரே ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். அவர் பார்த்துப்பாரு.
He will take care of everything. அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போறதில்ல, அவர் எல்லாத்தையும் முடிச்சிருவார்ன்ற ஒரு நம்பிக்கை, அவர் எல்லாத்தையும் செய்திருவார்ன்ற ஒரு நம்பிக்கை, அவர் எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில, துதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சோர்வுகளை பிசாசு கொண்டு வரலாம், நிறைய வேதனைகளை பிசாசு கொண்டு வரலாம், நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கலாம், நிறைய காரியத்தில் நீங்கள் துவண்டு போகிற அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவ என்னோடு கூட இருக்கிறா. ஆமென். எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அப்பா ஹல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கரங்களை தட்டி, எனக்காக முன் செல்லுகிறவ, எனக்காக பாதுகாக்கிறவ, என்னை வழி நடத்துகிறவ, எனக்கு நம்பிக்கை தருகிறவ, என்னை இம்மட்டுமாய் நடத்துகிறவ இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து, அப்பா எனக்காக நீங்க எல்லாம் செய்வீங்க, நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி, யெகோவா நிசியே எல்லாமே நீ எல்லாவற்றையும் வெற்றியாய் பார்க்க செய்கிறவர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தூரத்துக்கும் அவர் சமீபத்திற்கும் மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து, எங்கிருந்து, எவ்வளோ பெரிய காரியத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், தேவன் உங்கள் பட்சமாக வந்து உங்களோடு அவர் இடைபடுறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து, அப்பா என்னுள்ள மூடல் எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீங்க இல்லாம ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் ஒன்றுமே பெருசா செஞ்சிட முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்தவர்களாக அப்படியே நம் ஜெப 2-3 காரியத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களுடைய
பொருளாதார ரீதியான காரியத்திற்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்க போகிறோம். எஸ்டாடி வந்திருக்கிறதான பார்க்கிறதான ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன தீர்மானித்திருக்கிறீரோ, என்ன செயல்படுத்த வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளார் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளார் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலெல்லாம் தோய்ந்து போயிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தாவே ராஜாவே அவங்க சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் உடைந்து போய் காணப்படுகிறார்களோ, தேவன் எல்லாவற்றையும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக, பெரிய அதிசயத்தை செய்யப்படுத்துவீராக. அப்பா, அவர்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர். அவர்கள் என்னென்ன காரியத்திலெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுத்து அனுப்புவீராக. நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மறையட்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே காணப்படுகிறதான பாரங்கள், கவலைகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்ற வார்த்தையின்படியாக தேவன் கர்த்தாவே தொழிலில், வேலையில் கஷ்டப்படுகிறதான ஒவ்வொருவருடையும் கூட உங்களுடைய அன்பின் கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தின் கரம் வழி நடத்தட்டும், உடைய மகிமையின் கரம் வழி நடத்தட்டும். தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவீராக. தேசத்தில் மிகப்பெரியதான ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவீராக. உடைய பிரசன்னத்தின் கரத்துக்குள்ள எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மாட்சிமையும் மகிமையும் உண்டாகட்டும். உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்திலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. நீர் நல்லவரும் உத்தமரும் உன்னதருமாய் இருப்பதற்காய் கொடான கொடி சோத்திரம் அப்பா. நீங்கள் பெரியவரப்பா. ஒரு சிறிய ஜபத்தை செய்து நம் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. சோத்திரம். வல்லவரே நன்றி, உத்தமரே நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் அப்பா. உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. அதிசயமானவர், அற்புதமானவர், நீர் பெரியவர், உத்தமரப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உனக்குள் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வசனத்தின்படி அப்பா எங்களுக்குள் இருந்து நீங்கள் பிரவேசிங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்கப்பா. ஆவியானவர் பேசும்படியாய் கர்த்தாவே உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 93 முதல் வசனத்தில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. 93 1ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தர் ராஜகரியம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சாகரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இந்த வசனங்களை மேற்கொள்ளாய் கொண்டு இன்று இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா யாரால் எழுதப்பட்டது என்று இந்த சங்கீதத்தில் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த சங்கீதம் சிறிய சங்கீதம் தான், 5 வசனங்கள் உள்ள சங்கீதம். ஆனாலும் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சத்தியங்கள் இந்த சங்கீதத்தில் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் மேன்மை எப்படிப்பட்டது, அவர் எல்லாரையும் எப்படி மகிமையாய் நடத்துகிறார் என்று இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. முதல் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, மகத்துவத்தை அவர் எப்படி அணிந்து கொண்டிருக்கிறார் என்று. இந்த பின்னணியில் இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் பாடின பாடலாக கூட இதை எடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல வேளைகளில் இயேசு இங்கு இடைப்படுகிறார், பரலோக தேவன் இங்கு இடைப்படுகிறார். அல்லேலூயா. இங்கு பார்த்தீங்கன்னா தானியேலின் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்நாட்களில் எழுதின அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்படி ஆண்டவரோடு அவர் இடைப்பட்டார். அந்த புஸ்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் தானியேல் 7:27 வசனத்தில் 7:21
7:27 வசனத்தில் கீழுமுள்ள ராஜ்யங்கள் ராஜரியம் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. அதே மாதிரி 7:21 வசனம், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டவும் நியாயம் விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தத்துக்கும் கொடுக்கப்படும். பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு காலம் வரும் மட்டும். 22 வசனம் அதே சொல்கிறது, இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி ஆளுகை மேற்கொண்டது என்று கண்டேன். இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னா தானியேல் பரிசுத்தவான் எப்படி ஆண்டவர் நம்மளை மேற்கொள்ள போகிறார் என்று தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இந்த வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜரீகம் எப்படி அவர் செய்வார் என்று இந்த வசனங்களை எல்லாம் மேற்கொள்ளாக நம்ம எடுத்துக்க முடியும். அவருடைய ராஜரீகம், அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை எப்படிப்பட்டது, அவர் வருகை செய்யும் நாள் எத்தனை இன்பமாய் நம்மளுக்கு இருக்கும் என்பதை இந்த வசனங்களில் நான் பார்ப்போம். அல்லேலூயா. ராஜரீகத்தை தானியேல் தன்னுடைய புஸ்தகத்தில் மிகவும் அழகாக எழுதி வைத்துள்ளார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார், இதை கேட்ட சிறையிருப்பில் இருந்த எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய மீட்புக்காக இங்கு ஜெபம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை மெய்யாகவே ஆளுகை செய்ய வருவார், நம்மளை ஆளுகை செய்வார், அவரே ராஜரீகம் பண்ணுவார் என்று இந்த இடத்தில் அவர்கள் 93ஆம் சங்கீதத்தில் அவர்கள் இங்கு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா, அவரே தான் நம்மளை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. முதல் வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்கிறது. தேவன் ராஜரீகம் ஆளுகை எப்படி இருக்கும் என்றால் அது ஆதி முதல் கொண்டே ஆண்டவருடைய ராஜரீகமும் நம்மளிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பூமி அனைத்திற்கும் அண்ட சராசரத்திற்கும் அவர்தான் ராஜாக வீற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். தேவன் ஜனங்களை அழைக்கும் போது ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஏற்படுத்தி அவர்களை அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய கட்டளைகள் என்ன, இன்றைக்கு ராஜரீக வாழ்க்கை என்பது என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் இஸ்ரவேலின் ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜ்யம் எதை ராஜரீகம் பண்ணுகிறது, ஆவிக்குரிய விஷயத்தில் தான் நாம் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆண்டவர். நம்மளுக்கு பரிசுத்தமுள்ள தெய்வம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், யோகோவா தெய்வம் அவரே. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக இன்று வீற்றிருக்கிறார் அவர். அல்லேலூயா. தன் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்க அவரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு முந்தினவரும் பிந்தினவரும் அவரே இன்று நம்மளோடு இடைப்பட்டு ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜனங்கள் புறமினத்து மக்களை அன்று அடிமைத்தனத்தில் அவர்கள் சிறையிருப்பில் இருந்து பாபிலோனுக்கு சென்றபோது அங்கு அந்த மக்களை கண்டு அநேக தேவர்கள், அந்நிய தேவர்களையும் அந்நிய ஜனங்களையும் பார்த்து, அந்நிய ராஜாக்களை பார்த்து நமக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டது நிமித்தம் சவுலை முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல். அல்லேலூயா. தேவன் இங்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு இன்று அன்று இஸ்ரவேல் மக்கள் தெரியாது கேட்டார்கள் மனிதனை தனக்கு ராஜாவாக. ஆனால் இன்று நாம் கேட்போம், என் வாழ்க்கையில் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க தேவனே அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு இடைப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் நம்ம இதில் சொல்ல முடியும். முதலில் பார்த்தீங்கன்னா ஆதி முதற்கொண்டே உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்தே ராஜரீகம் பண்ணுகிறார். யார்? யோகோவா தேவன். அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர்தான் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆதி முதல் இன்று வரைக்கும் அவரே. உலக தோற்றம் தோன்றும் முன்னே இன்றும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 2வது, அவர் எங்கும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றால் தன் ஜனங்களின் இருதயத்தில் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் ஜனங்களின் இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் இன்று தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் எங்கெல்லாம் செல்கிறோமோ, எது தவறு, எது இன்று நாம் என்ன தவறு செய்கிறோம், எதை நம்ம கரெக்டாக செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்கள் மனதில் இன்று பேசிக்கொண்டிருப்பார். அல்லேலூயா. அதை உணர்த்தும் தேவன் ஆவிக்குரிய தேவன். அல்லேலூயா. உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. 3வதாக, ஜனங்களின்
பாவத்திற்காக உலகத்தின் மீட்பிற்காக உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்று ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளோடு நம் பாவத்திற்காக மன்றாடி நம்மளுக்காக வலது பரிசத்தில் பிதாவின் இடத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை மீட்டெடுத்து ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அவர் வரும்போது நம் ராஜாதி ராஜாவோடு கர்த்தாதி கர்த்தரோடு நாமும் ராஜரீகம் பண்ணுவோம். அல்லேலூயா. தனக்கு கீழ்ப்படுத்தி பரிசுத்தவான்களோடு அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுவார் என்பதற்கு வேதத்தில் பல வசனங்கள் உள்ளது. அவர் எங்கு இருந்து ஆளுகை செய்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை இப்போது நாம் செய்வோம். சங்கீதம் 103 19 வசனம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்களில் தன்னுடைய சிங்காசன ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் வானங்களில் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. வானங்கள் என்றால் பல வானங்கள் இருக்கிறது, வேதாகமத்தில் பல வானங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று பூமியில் உள்ள வானத்திற்கு அவரே அதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை ராஜரீகம் பண்ணும்போது மனிதன் இங்கு இந்த பூமியில ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த பூமியை எப்படி படைத்திருக்கிறார்? நம்மளுக்கு மனிதனுக்கு ஏற்ற மாதிரி நீர் எந்த கோளிலும் கிடையாது. அதே போல நீர் எந்த கோளிலும் எந்த வானங்களிலும் கிடையாது. அதே போல மனிதன் ஏற்று வாழ்கின்ற சீதோஷ நிலையை இங்கு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் இன்று நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. தேவன் இதை எல்லாவற்றையும் யாருக்காக படைத்திருக்கிறார்? நமக்காக தான். அல்லேலூயா. தேவாதி தேவன் அதை நம்மளுக்காக படைத்து இன்று நம் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் மேன்மைக்குரியவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன் நம் வாழ்விலும் நமக்காக இவ்வளவு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் செய்த தேவன் நம் வாழ்விலும் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணி கிரியை செய்ய தேவன் இன்று ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் ஏற்றி இன்று அதை மனதில் நிறுத்தி நீங்கள் ஜெபம் செய்ய, தேவனே என் இருதயத்தை நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படி என்று நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்விலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்து ஆளுகின்ற அந்த தேவன் நம் வாழ்க்கையையும் இன்று ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்கள். நம் வாழ்க்கைக்கு, தேவனே நீங்க தான் என்னை ராஜரீகம் பண்ண வேண்டும், என் பிள்ளைக்கு நீங்க தான் ராஜரீகம் பண்ண வேண்டும், என் கணவருக்கு நீங்க தான் ராஜரீகம் பண்ண, என் குடும்பத்தை ஆளுகிற ராஜரீக வாழ்க்கை நீங்க தான்ப்பா தரணும் என்று அவருக்கு கீழ்ப்பட்டு நீங்க ஜெபம் செய்யும் போது அவர் உங்க வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் முடிவு பரியாந்த உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிகளின் வாழ்க்கையிலும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு எப்படி சொன்னாரோ, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிற தேவன், உன் சந்ததியின் ஒரு ராஜாக்களும் ராஜா அறிக்கையில் அமராமல் இருப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இன்றும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் வாழ்விலும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை நம்மளுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 24:23 அப்போது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைகளிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமம் 24:19 யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ராஜரீகம் பண்ணினவர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும், நம் வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை என்பது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரையும் உள்ளது என்பது சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஆளுகை எங்க இருக்கிறதாம்? இந்த சமூகத்திலிருந்து ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அவருடைய ஆளுகை இருக்கிறதாம். அப்போது நீங்க கடலின் சமுத்திரத்தின் முடிவை நீங்கள் யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்போது அவருடைய ராஜரீகம் ஆளுகை எது வரைக்கும் இருக்கிறது? ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கிறதுங்கிறது. அல்லேலூயா. அவர் பூமியை மட்டும் ஆளுகை செய்யவில்லை, நம்மை ஆளுகிறார். அல்லேலூயா. பூமியை மட்டும் ஆளுகை செய்யலை, நம்மளை தெரிந்து கொண்டு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்கிறார். அல்லேலூயா. அப்போது அவருடைய ஆளுகை எங்கிருந்து இருக்கிறது? தாயின் கருப்பையில் நம்ம உருவாகும் முன்பதற்கு
நாட்களுக்கே அவர் நம்மளை ஆளுகை செய்கிறாராம். பேர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க தேவனே. எப்படி ராஜரீகம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு வசனம் இருக்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவின்று வசனம் வேதாகமத்தில் உள்ளது. அந்த வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வழிகளை மட்டுமல்ல என் குடும்பத்தின் வழிகளை எல்லாம் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்யும்போது அவர் ஆளுகை செய்ய உன்னதராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆச்சரியமானவர், ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மகத்துவம் என்பது ஒரு ராஜாவுக்கு உரியது. அல்லேலூயா. மகத்துவம் என்பது ராஜாவுக்கு உரியது. அப்போ இயேசு சுவாமி நம்மளுக்காக ராஜாவாக இப்பொழுது நம் வாழ்வில் வீழ்ச்சி இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். மகத்துவம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு உரியது. அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய அழகு, அவருடைய சிறந்த குணம் அவருடைய ஆட்சியில் இருக்கிறது. மேன்மை, அவருடைய எல்லாவற்றையும் மகத்துவம், அவர் ராஜாவுக்கு உரிய மகத்துவத்தை எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நாம் யாரும் அவருக்கு ஒப்பானவர்கள் அல்ல. அல்லேலூயா. பாவியாலய நம்மளையும் அவர் மீட்டெடுத்து கொண்டு நம்மளை ராஜாக்களாகவும் ராஜஸ்திரீகளாகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மன உருக்கம் உள்ளதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் கிருபையில் மகத்துவம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. சோதரம். அவர் ராஜாதி ராஜா, எல்லாவற்றையும் மகத்துவத்தில் நடத்தி செல்கிறவர். அதிசயங்களிலும் அவர் எல்லாவற்றையும், அற்புதங்களிலும் மகத்துவம் உள்ளவர். உங்கள் வாழ்விலும் இன்று அதிசயங்களையும் அற்புதங்களிலும் இந்த நாளில் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா, அவர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ளது. நாமும் இன்று அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று நாம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆண்டவரே என்னை பரிசுத்தம் படுத்தும் தேவனே என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அவர் ஏனென்றால் வசனம் சொல்கிறது, உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர் செய்தருள்வார் என்று வசனம் சொல்கிறது. அப்போது நீங்கள் பரிசுத்தத்திற்காக ஜெபம் செய்வர்களாக இன்று நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வருடத்தை முடிக்க போகிற நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்லுவர்களாக இருங்க. உங்கள் மனதில் இருந்து எங்கு இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமது ஆளுகை எனக்கிட்ட இருக்கிறது தேவனே என்று நன்றி சொல்லுவராக இருங்கள். அல்லேலூயா. சோதரம். ஜனங்கள் எல்லோரும் இந்த மகத்துவமுள்ள தேவனை சோத்தரியுங்கள் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அவர் பராக்கிரமத்தை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. லூக்கா 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய புதிய பலத்தினால் சத்துருக்களை எல்லாம் சிதறடித்தார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. லூக்கா 1 சொல்லப்படுகிறது, தன்னுடைய புதிய பலத்தினால் எல்லாரையும் சத்துருக்களை எல்லாம் சிதறடித்தார் என்று வசனம் சொல்கிறது. அவர் பூமியை சிறப்படுத்துகிறார். கடைசி வசனம், பரிசுத்தமான நித்திய நாளாக உமது ஆலயத்தில் ஆலயமாக அல்லேலூயா உமது சாட்சிகளாக மிகவும் உண்மையுள்ளவன் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்தியம் நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது 93 சங்கீதத்தில். அல்லேலூயா. அந்த வசனத்தில் வேதாகமம் வசனம் சொல்கிறது, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. இந்த ராஜா பரிசுத்தம் உள்ளவர். இந்த ராஜாவின் சிங்காசனம் பரிசுத்தம் உள்ளது. இந்த ராஜாவின் ஆளுகை
ஆளுகை பரிசுத்தம் உள்ளது. இந்த ராஜாவின் ஜனங்கள் பரிசுத்தமானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழவில்லை என்றால் இன்று தேவனை நீங்கள் காண முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்திற்காய் நம்ம ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் தேவனோடு நெருங்க அவர் பேச ஏனென்றால் மனிதனோடு பேச அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார், ஏக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களிடத்தில் இங்கே அநேக குறைகள் இருந்தாலும் தேவன் அதிகாலையில் உங்களை தேடுகிறார். அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், கொடுத்தீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்தில் உங்களிடத்தில் ராஜரீகம் பண்ணுகிறார், உங்களிடத்தில் அரசாளுவார், ஆளுகை செய்வார், பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். உங்களுக்காக கட்சியை கட்டிக்கொண்டு யுத்தம் செய்ய வீரராய் இருப்பார். கட்சி என்பது அந்த காலத்தில் போருக்காக செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு போகிற அநேக போர் ஆயுதங்களை தரிக்கக்கூடிய இடம். அந்த கட்சியை நம்மளுக்காக அனுதினமும் கட்டி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சத்துருக்களை முறியடிப்பதற்காக அவர் கட்சியை கட்டிக்கொண்டு நமக்கு முன்பாக செல்கிறார். அல்லேலூயா. நம் வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப ஜெபங்களில் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் ஆளுகை செய்வார், ராஜரீகம் பண்ணுவார். அவர் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. தேவன் ஒருவரால் மட்டும்தான் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரலோகத்தை நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனால் பரிசுத்த வாழ்விற்காக இந்த வருடத்தில் இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் தகப்பனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தால் தேவன் அதை உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் கேட்டருள்வார். அல்லேலூயா. கீழானவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், மேலானவையை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன தேவன் நம்ம பூமிக்கு உள்ள காரியங்களை நாம் என்றும் கீழ் நோக்கி பார்க்கக்கூடாது. என்றால் தேவன் நம்மளை ராஜாக்களாகவும் ராஜஸ்திரிகளாகவும் அதே போல தீர்க்கதரிசிகளாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் கீழானவைகளை எண்ண வேண்டாம். அல்லேலூயா. கீழானவைகள் எல்லாம் நீங்கள் எண்ணினா அதையும் நோக்கி கொண்டிருப்பீர்கள். தேவனோடு ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக இருந்து அவருடைய ராஜ்யத்தில் நாமும் பிரவேசிப்போம். மற்றவர்களுக்கும் தேவனுடைய உன்னதத்தையும் மகத்துவத்தையும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் சொல்லி அநேகரை தேவன் பக்கமாக தேவ ராஜ்யத்தை கட்ட நாம் எழுப்புவோமாக. அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள ஒரு ஜெபத்தை நாம் இன்று செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன் வரும். அல்லேலூயா. சோத்திரம் தகப்பனே. காலையிலே நாம் எதற்காக ஜெபத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும்? தாயை போல நம்மளை தூக்கி தந்தை போல நம்மளை சுமந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக அவரை நம்மளை தூக்கி எடுத்தார் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏமானுக்கு தயவு செய்த அதே தேவன் உமக்கும் எனக்கும் தயவு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்மளை சுமக்கிற தேவன் அவரே. அல்லேலூயா. எனக்கு எல்லா நேரங்களிலும் ஒத்தாசை வரும் பர்வதம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று இங்கு சொல்வோம். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை ராஜரீகம் பண்ணுகிறது போல, ஆளுகை செய்கிறது போல நம்மளுடைய சந்ததியையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்ம அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அபிஷேக நாட்களில் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்கள் கூடவே இருந்து பேச வல்லவராய் இருக்கிறார். தேவன் மனிதரிடத்தில் பேச மிகவும் ஆசைப்படுவார் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அவருடைய சந்ததியில் நீங்கள் அவருடைய கீழ் நீங்கள் அமர்ந்திருந்தால், அவர் பாதத்தின் கீழ் நீங்கள் அமர்ந்து விட்டீங்கன்னா அவர் பேசுகிற விஷயம், அவர் எதற்காக பேச நினைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் எதற்காக உங்களை ஜெபம் செய்கிறார்? ஏனென்றால் ஜெபம் என்பது நம்ம ஒவ்வொரு நாள் நினைக்கிறோம் நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்களை சொல்லி சொல்லி ஜெபம் செய்வது என்பது அது அல்ல ஜெபம். ஆண்டவரின் மன விருப்பம்
விருப்பத்தின்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைய பொழுதில் நான் எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் நீங்கள் ஒரு நாளாவது கேளுங்கள். அதற்காக உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். தேசத்தை குறித்து, தனிப்பட்ட நபரை குறித்து அவர் மன துக்கத்தோடு இருப்பார். இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லுவார். அல்லேலூயா. அதை ஆண்டவரோடு நீங்கள் இடைப்படும் போது தேவன் அதை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்காக அவர் மன விருப்பத்தின்படி நீங்கள் ஜெபம் செய்துவிட்டால் நம்ம வாழ்வில் வேறு எது வேண்டும்? அல்லேலூயா. அதற்காக ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் தகப்பனே, உங்கள் முக தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அன்று இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்ன சொன்னார்கள்? தேவன் பேச வேண்டாம், மோசே பேசட்டும் என்று சொன்ன வார்த்தைக்காய் தேவன் மன வருத்தப்படுகிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்வில் ஆளுகை செய்ய வேண்டாமா? ராஜரீகம் பண்ண வேண்டாமா? அதற்கு அந்த ஜெபத்தை இன்று நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, அந்த எங்கள் முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை மன்னித்து தேவனே, இன்று என்னிடத்தில் நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. உங்க அபிஷேகத்தில் நாங்கள் வளர வேண்டும் தகப்பனே. உங்க சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நேசப்பா, நீங்க பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்தது போல நாங்களும் உங்கள் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் தகப்பனே. உமது சித்தத்தை செய்யதான் இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்ப ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த செய்தீர்கள் என்றால் உங்கள் மன விருப்பத்தை தேவன் அறிந்து அந்த மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வார். உங்களை இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இன்று உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையை பார்க்காத மகளே, எதையும் உனக்கு கீழாய் இருக்கிறது பார்க்காத மகனே, என் முகத்தை நோக்கி பார். இது எல்லாம் இந்த ஒரு நிமிடம்தான். ஆனால் ராஜாதி ராஜா, வல்லமை உள்ளவர், அவர் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவரோடு நீங்கள் இடைப்பட்டீர்கள் என்றால் உங்கள் தேவன் உங்களோடு இடைப்பெறுவார். அவர் சமூகத்தில் நீங்கள் நெருங்க 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 தேவன் உங்களோடும் நெருங்கி இடைப்பட்டு கொண்டிருப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக ஓடுகிறோம். ஆனால் தேவ சித்தத்தின்படி எதற்காக ஓடுகிறோம் என்று ஒவ்வொருவரும் இன்று நீங்கள் உங்கள் மனதில் கேட்பீர்கள் என்றால் நாமே ஆராய்ந்து அறிய முடியும். தேவனே, உங்கள் வேலையை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மன ஏக்கத்தோடு நீங்கள் கேட்கும்போது மனதில் அவர் பேசிக்கொண்டிருப்பார். இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் தேவன் வார்த்தைகளாக பேசுவார். எதை பேசினாலும் அவர் உங்கள் நன்மைக்காகவும், இதோ அடுத்தவர்களின் பாவத்தை மீதமுள்ளவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், மீதமுள்ளவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போது மீதமுள்ளவர்கள் ரட்சிப்பாக ஜெபம் செய்ய சொல்லுவார். அவர் என்ன மன விருப்பத்தை உங்களுக்கு சொல்கிறாரோ அதை அப்படியே ஜெபமாக மாற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்ரம். நீங்கள் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் இந்த நாளில் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாம் செய்யுங்கள். ஜெபத்தில் அமர்ந்திருங்கள். ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்கள். அதை தான் தேவன் விரும்புகிறார். உங்களையும் தேவன் அநேகருக்கு, தாவீதுக்கு ஆசீர்வதித்த தேவன், சாமுவேலை ஆசீர்வதித்த தேவன், இதோ தகப்பனே உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். இந்த ஜெப எண்ணங்களோடு நீங்களும் இன்று உங்கள் வாழ்க்கையில் கடந்து செல்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இடைப்படக்கூடியவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இன்று நீங்கள் மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நன்மையும் பெறவில்லையா? இல்லை, எல்லா நன்மையும் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் வேலையை நாம் செய்யவில்லை என்றால் யார் வேலையை செய்வோம்? அல்லேலூயா. அதனால் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவருக்காக ஓட, அவர் வேலையை செய்ய நாம் இன்று ஒப்பு கொடுக்க வேண்டும். என் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஜீவன் எல்லாவற்றையும் இயேசுப்பா, ஆவியானவரே, பரம தகப்பனே, உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க. உங்கள் வேலையை செய்ய என்னை எடுத்து நடத்துங்க என்று சொல்லுங்க. அதை தேவன் பார்த்து உங்கள் மனவிருப்பத்தின்படி உங்களுக்கு செய்தருள்வார். உங்கள் வாழ்க்கையை அரசாளுகிற தேவன், ராஜரீகம் பண்ணுகிற தேவன், ஆளுகை செய்கிற தேவன் உங்களுக்காக இதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேளுங்கள். எந்த ஆலோசனையும் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் கேட்கிறோம், மறு விஷயத்துக்கு தேவனிடத்தில் அமர்வதில்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனோடு இடைப்பட்டு அமர்ந்து நீங்கள் கேட்கும்போது அது
தகப்பன் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஆலோசனை சொல்ல வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் இடைப்படுவார், ஆலோசனை சொல்வார். அந்த ஆலோசனையை கேட்டு நீங்கள் இன்று நாளில் நீங்கள் ஜெபம் செய்தால் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கேட்ட வசனங்களுக்காகவும் செய்திகளுக்காகவும் கொடான கொடி சோதரம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் பலப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறீங்க? ஆமென். ஸோ மகளை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறாங்க, நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறாங்க. வெறுமையாக வந்திருக்கிற நீங்கள், ஸோ ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். ஜபத்திற்கு, நம்மளுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ அவர்களுக்காக, அவர்கள் ஊழியத்திற்காக, அவர்கள் செய்கிற காரியத்திற்காக நாம் அப்படியே செபித்து நாம் இதை முடிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, தாழ்த்தப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட தேவன் கர்த்தாவே பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவே, வார்த்தையை கொடுத்த மகளோடு கூட இருங்க. இன்னும் பெரிய காரியத்தை செய்யுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய வல்ல கிருபைக்குள்ளாராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் செய்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்று மட்டும் தேவனுடைய வருகை மட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடும்பொழுது தேவனுக்கென்று விதைக்கலாம், தேவன் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.